வீடியோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தாவேக்காவோட 100 நாள் ஆட்சி போச்சு, 100 நாள் போச்சு, 3 மாதம் கேலண்டர் முடிஞ்சுது. நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க அவர்கிட்ட இருந்து? நீங்கள் உடனே வந்து அவர் சிங்கப்பூரா மாற்றணும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்லை அவர் சொன்ன வாக்குறுதிகள் தான் எதிர்பார்ப்பாங்க சார். வாக்குறுதிங்கிறது நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சியும் இந்த வாக்குறுதி கொடுத்து வந்திருக்குங்கிறது. அண்ணாதுரை ஐயா வந்து ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்பேன்னு சொன்னதுலேருந்து கலைஞர் ஐயா வந்து 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்காக ஓட்டு போட்டவங்கிறது இருந்தது. ஆனால் தாவேக்காவுடைய இந்த வாக்குறுதிகளுக்காக ஓட்டு போட்டவங்க இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்கிறத கேட்கணுங்கிறது இல்லை. தயவு செஞ்சு இந்த நம்ம ரோட்லலாம் போங்க, இந்த ஏரியாலே போங்க, எல்லாம் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிற இடம். அங்கேயே ஒரு டாஸ்மாக் இருக்கும். அந்த ரோட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஏப்பா 400 வாக்குறுதிகள் விஜய் கொடுத்தாரு, அதில் ஒரு 20 வாக்குறுதியை நீ சொல்லுன்னு சொல்லுங்கள். முதல்ல அவனுக்கு அது தெரியுமான்னு பார்ப்போம். தெரிஞ்சால் தானே அதுக்காக ஓட்டு போட்டிருப்பான். ஸோ 20 வாக்குறுதிகளை சொல்லுங்கள். 12 இருந்ததுக்கு 5க்கு அப்புறமே முக்க ஆரம்பிச்சிடுவான். தாய்மாமன் தெரியும், அண்ணா தெரியும், அப்புறம் எதுவும் தெரியாது. அப்போ இவங்க வந்து அதுக்காக ஓட்டு போடலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை வலியுறுத்துறதுங்கிறது திமுகவுடைய வேலை. ஏன்னா திமுக என்ன சொல்லுதுன்னா, இதுக்காகத்தான் உனக்கு ஓட்டு போட்டாங்க, நான் 5000 திரட்டி புரட்டி கொடுத்தேன், திடீர்னு கோடை காலம்னு ஒன்று வருதை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு கொடுத்தேன், அதுக்கெல்லாம் எனக்கு மறுதளிச்சுட்டு நீ வந்து இதை சொன்னதுனால தான் ஓட்டு போட்டேன். அப்படி பார்த்தா 10,000 கொடுக்குறேன்னாரு எடப்பாடி, ஓட்டு போட்டு. ஸோ இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுங்கிறது வந்து வலியுறுத்தாதீங்க. வலியுறுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் நாசமாக போகும். 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன வேணாலும் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். வாக்குறுதி அவர் கொடுக்காத வாக்குறுதி கூட நிறைவேற்ற சொல்லுங்கள். ராமநாதபுரம்லாம் இந்த 1 லட்சம் குடும்பத்துக்கு, இது எல்லாம் 1 லட்சம் குடும்பத்துக்குன்னு மாவட்டங்களே எழுதியே வச்சுருங்க. அவங்கள நில சுபாந்தர்களாக மாற்றி அவங்களுக்கு கவர்மெண்ட் வாடகை கட்டணுங்கிற அளவுக்கு சொல்லுங்கள், நான் ஒத்துப்பேன். ஏன்னா 2.5 லட்சம் அவங்களுடைய வருமானம். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வராதிங்க. அது மறந்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவனும் ஓட்டு போடலை. அதுதான் என்னுடைய தாற்பயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வாக்குறுதிகள் சான்ஸ் இல்லை, என்ன முடியுமோ அதை பண்ணிட்டார். இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, சட்டம் ஒழுங்குலேருந்து ஊழல் ஒழிப்பேன்னு சொல்லி வந்தது. அதாவது வந்து அரசாங்கத்தை ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டு, அதாவது நான் உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே ஒரு பல்ப் எரியும், பல்ப் எரிஞ்சால் இருட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் ஆட்சிக்கு வந்த உடனே சட்ட ஒழுங்கை வந்து சரி பண்ணிடுவேன், ஒரே நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொன்னாருங்கிறது உண்மை. அதை செஞ்சாரான்னு கேட்டால் செய்ய முடியாதுங்கிறதும் உண்மை, செய்யலைங்கிறதும் உண்மை. ஆனால் ஊழலுங்கிறது, அதாவது நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலை அப்படிங்கிறத அவரும் சொல்கிறாரு, நீங்களும் நம்புறீங்க. காசு கொடுத்து ஓட்டு வாங்கலைங்கிறத நீங்களும் நம்புறீங்க. திமுக அளவுக்கு அதிமுக அளவுக்கு காசு கொடுத்து, திமுக அளவுங்கிறது மலை, அதிமுக அளவுங்கிறது பரங்கி மலைன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அவர் வாங்கலைங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ நான் காசு வாங்கலைன்னும் போது நான் திரும்ப தப்பு பண்ண மாட்டேங்கிறது யதார்த்தமாக வந்துடும். ஸோ ஊழல், லஞ்சம் விட்டுருங்க, லஞ்சம் நீங்கள் பண்ணுற தப்பு, அதிகாரி பண்ணுற தப்பு இல்லை, வலியுறுத்தினா தான் அதிகாரி பண்ணுற தப்பு. பட் ஊழலுங்கிறது இருக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கை வந்திருக்கா இல்லையா, அது ஒரு மாற்றம். உலகம் பூரா நான் எப்போதுமே பேசியிருக்கேன், திமுகவை திட்டும் போதும் என்ன சொல்லியிருக்கோன்னா, உலகம் பூரா குற்றங்கள் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் கம்மியாக தான் இருக்குது. நான் சொல்கிறது 27 காவல்துறை மரணங்கள் இருந்து அது 37 ஆன திமுக ஆட்சியும் சரி, இப்போ வந்து 30ஓ 7ஓ ஒரே மாதத்தில் 4 காவல்துறை மரணம் நடந்திருக்கிறதாக இருந்தாலும் சரி, குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்குது. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் அல்லது திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம், காவல்துறைக்கு அழுத்தம் இருக்காது. ஒரு பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனு, அதில் ஒரு பொண்ணு தள்ளி விட்டு ஒருத்தன் கொல்றான், அவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பதவி இருக்குது. அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு செத்து போகுது. அதே நாளில் ஒரு 1-2 நாளில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அவங்க அப்பா ஒரு குடிகாரர், அவரும் இறந்து போயிடுறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறது இத்திலுண்டு சின்ன குழந்தை. இவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கான். இந்த தவறு எங்கேயுமே நடக்காது, திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும், யாராக இருந்தாலும். ஸோ ஒரு தவறு நடக்குதுன்னா அதை அவனுடைய சாதி, அவனுடைய மதம், அவனுடைய பின்புலம் பார்த்து முடிவெடுக்கிறதுங்கிறது தான் தப்பே ஒழிய, குற்றங்களே தப்பான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நீங்கள் கணக்கு போட்டு 300 கொலைகள் நடந்திருக்கு, 4000 பிட் பாக்கெட் நடந்திருக்குன்னு விஜயகாந்த் மாதிரி புள்ளி விவரம் கொடுப்பீங்கன்னா கொடுங்க.
ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு வந்து அந்த விஷயத்தில் பின்னாடி தான் இருக்குது, ரொம்ப முன்னாடி இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அழுத்தங்கள் இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்ம இப்போ உடனே சொல்ல முடியாது. இப்போ தெரியுதே உங்களுக்கு, நீங்கள் நிறைய பேர் மேலே எடுக்கிற நடவடிக்கை தெரியுது. ரொம்ப ஆட்சிக்கு வந்துட்டோம்ன உடனே ரவுடிகள் எல்லாம் அவங்கள திருப்பி வந்து அவங்க வேலையை செய்யத்தான் செய்கிறாங்க. செஞ்ச உடனே அவங்க மாட்டிக்கிறாங்க. ஏன்னா மாற்றத்துக்கு திமுக ஒரு ஆள் எதிர்க்க உட்காந்துருக்கேன். கேடிகளின் மிகப்பெரிய கேடி நம்ம ஆள். ஸோ இவன் தப்பு பண்ணணும்னு நினச்ச உடனே அவன் வெளில சொல்லிடுவான். தப்பு பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா, தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆட்சி தாவேக்கா உட்காண்டிருக்கு. திமுகவை தவிர எல்லாருமே அப்படி தான் இருந்தாலும் தாவேக்கா உட்காண்டிருக்கு. தப்பை கண்டுபிடிக்கிற திறன் மோப்பனாயை விட, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை விட திமுகவால் முடியும். உடனே டக்குன்னு எடுத்து சொல்லும். அவனே 4 ஆள் அனுப்பி கூட செய்வான். விஸ்வாமித்திரர்கிட்ட சகுந்தலையை அனுப்பிச்சி வச்ச மாதிரி அனுப்பிச்சி வைப்பான். நீங்கள் மாட்டின உடனே மாட்டினீங்கன்னு சொல்லுவான். இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ குற்றங்கள் நடக்குது, அதில் அழுத்தங்கள் எதுவும் இல்லை. நடத்துறதுக்கு தாவேக்காவுக்கு எண்ணம் இல்லை, நடத்தினா காட்டி கொடுக்கறதுக்கு திமுக இருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு 4 குவாட்ரண்ட் என்ன வரணும் உங்களுக்கு? அப்போ சிறந்த ஆட்சியாகவே இருக்குங்கிறீங்களா? ஆட்சிங்கிறது இது இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கேட்டிங்க இல்லையா 100 நாள் என்ன ஆச்சுன்னா 100 நாள் போச்சுன்னு நான் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற பதில் என்னென்னா, ஆட்சின்னு ஒன்று உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறாங்க. உங்களுக்கு டேம் வேணும்னா, இது இப்போ இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒத்துக்கிறேன், சாய்ஸஸ் கொடுப்பாங்க. முடிவெல்லாம் ஸ்டாலின் ஐயா எடுக்க சொல்லிட்டு அவருக்கு கற்றுக் கொடுத்து அப்புறம் நீங்கள் முடிவு எடுக்க வைக்கிறதுக்குள்ளே உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுருவான். அந்த மாதிரி நான் சொல்லலை. அதாவது சாய்ஸஸ் கொடுப்பாங்க. சார் மஞ்சள் கலரா சார், பச்சை கலரா சார், ஆரஞ்சு கலரா சார், ஆரஞ்சு வேணவே வேணாம் சொல்லலாம், பச்சை கலர் ஓகே சொல்லலாம். இப்படி முடிவெடுக்கிறது தான் உங்ககிட்ட விடுவாங்க. டெண்டர் எல்லாம் ஆன்லைனில் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 2014 ஆன்லைனில் தான் டெண்டர் போகுது. அதையும் மீறி தப்பு பண்ணுறதுங்கிற விஷயத்த திமுக பண்ணிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். ஒரே ரேட்டில் எல்லாரையும் டெண்டர் போட வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு பாட்டு போட்டி ஒன்று நடக்குது. யார் சிறந்த பாடகர்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு பாட்டு போட்டி நடக்குது. திருப்பூரில் நடந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்தாங்க. ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜட்ஜுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ தானே கரெக்டாக அவர் செலக்ட் பண்ணுவார். எல்லாரும் வந்து முத்தை திருமத்து பாட்டு பாடினாங்க. ஸோ இந்த பாட்டு பாடினா அவன் செலக்டடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த அதே மாதிரி தான் நீங்கள் டெண்டரில் வந்து எல்லாரையும் ஒரே ரேட்டு போட வைக்கிறது. ஒரே ஒரு ஆள் ₹1 அதிகமாக போட்டால் அவனை தேர்ந்தெடு. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ அது நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது டெண்டர் விஷயத்தில். ஏன்னா எல்லாமே அவரோட அலுவலகமே இப்ப டெண்டர்ல முறைகேடு நடைபெற்றிருக்குன்னு பாஜக டெல்லி தலைமை வீடியோ வெளியிடுறாங்க. அதாவது அவரோட அலுவலகத்திலே டெண்டர் முறைகேடு நடைபெற்றிருக்குன்னு. தவறு நடந்ததுன்னா தவறு நடக்கும். நான் திரும்ப அதே தான் சொல்றேன், தவறு நடக்கும், மற்றதை விட நம்மளதுல கம்மியா இருக்கும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும், மறைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்காது. இது நல்ல ஆட்சி. இப்படி எடுத்துக்கோங்க. தப்பே இல்லாத ராமராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா நிறைய தொல்லைகள் பிஜேபிக்கு இல்லாமல் கரெக்டான ஒரு தலைவனை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணும். இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து கொடை கையில் கிடைக்கல, ஆனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. திருப்பி பஸ்ஸில் ஏறி போன உடனே என்னாகும், மழையில் நினைவீங்க. கொடை கிடைக்கணும்னா உங்களுக்கு பிஜேபி ஆட்சி வரணும். இன்னொரு 6-7 வருஷம் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. மீண்டும் நடிகை விஜயோட த்ரிஷா அவர்களை வந்து சம்மந்தப்படுத்தி பேசி எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் வந்து விசாரணைக்காக காவல்துறை தஞ்சாவூர் அடையும் இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ மீண்டும் முரசொலி வந்து த்ரிஷா அவர்களை வந்து வம்புக்கு விட்டுருக்காங்க. சுதந்திர தின விழாவில் அவருக்கு முன் வரிசையில் உட்கார வச்சு 2 பேரும் சல்யூட் அடித்ததெல்லாம் ரொம்ப அவமானமான செயல். இதை உங்களுக்கு ஓட்டு போட்ட ஏன் உங்கள் ரசிகர் கூட்டமே இதை வந்து சகிக்க முடியாம ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு இன்னைக்கு ஒரு கட்டுரை. அதில் ஒரு மீம்ஸ் ஒன்று வந்திருந்தது, விஜய்க்கே எப்படின்னா நாளைக்கு தனுஷ் வந்தால் என்ன ஆகும், 6-7 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன் சார், ஹிந்துலேருந்து நீங்கள் சொன்ன இந்த முரசொலிங்கிற பேப்பர் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சார். திரிஷா படம் எதுக்கு சார் அவங்க போட்டாங்க? அவர் கொண்டு வந்து உட்கார வச்சார் சார். அவங்க வந்தாங்க, போட்டாங்க. கட்சியில் வேலை செஞ்சு அவர் சொல்லியிருக்கார். அவர் பதவி ஏற்கும்போதே சொன்னார், நிறைய பேர் அவமானங்களை சந்தித்தாங்க, அந்த அவமானங்களை சந்தித்தாலும் என் கூட நின்றாங்கன்னும் போது உடனே கேமரா திரிஷா கிட்ட போச்சுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ஒரு விழாவில் ரஜினிகாந்த் கலந்துக்கிறாருன்னா அது என்ன விழாவாக இருந்தாலும் அவருடைய ஃபோட்டோ ஹிந்து பேப்பரில் பெருசாக வரும்.
ஏன்னா ரஜினிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அப்போ தான் அதை பார்ப்பாங்கங்கிறதுக்காக. இவங்க முரசொலி பேசுனது தவறு, அது மாற்று கருத்து கிடையாது. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசணும்னா அசிங்கங்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கும். நான் எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு அண்ணாதுரை ஐயா இதை வச்சு திசை திருப்ப பார்க்கணும் தாவேக அரசு அப்படிங்கிற இல்லைங்க. நீங்க ஏன் எல்லா பத்திரிகையும் திரிஷாவினுடைய அந்த படத்தை வெளியிட்டதுன்னு எனக்கு சொல்லுங்க. எந்த ஒரு நடிகை வந்தாலும் அவங்க மேல கவனம் இப்ப சினிமாங்கிறது தமிழகத்தை பெரிய பேசுபொருளா இருக்கு. நடந்தது என்ன விழா? என்ன பண்றாங்க? சுதந்திர தின விழா. அப்ப எவ்வளவு பெரிய தியாகிகள்லாம் அங்க வந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய அறிவார்த்த மனிதர்கள் அங்க வந்திருப்பாங்க. அழைப்பு சாதாரணமா கிடைச்சிருக்குமா? இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். பிரஸ் ஏரியாவில் தானே உங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் நடந்ததா? இத்தனை வருஷம் வரலாறுல நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ நடிகர் கலந்துக்கிட்டாலும் இதே திமுகல அதிமுக ஆட்சியில சுதந்திர தின விழால இந்த மாதிரி எல்லா மீடியாவும் பண்ணியிருக்காங்களா? முதல்ல வந்து தம்பி சிகரெட் பிடிச்சாருங்க, அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அண்ணனுக்கு முன்னாடியே பிடிக்கிற அளவுக்கு அவர் வந்தாருங்க, அது ரொம்ப தப்பாச்சு. இன்றைக்கி அண்ணன் பாயில் சிகரெட் வச்ச உடனே தம்பி பற்ற வைக்கிறாருங்க, ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போ இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், திரிஷா முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க, வெளிப்படையாக சொல்கிறார். அன்றைக்கி அதை மறைச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுவா நித்திய டிஸ்கஷன். ஒரு பேப்பர்னுடைய எந்த பேப்பர் எடுத்தாலும் அந்த படத்தை போடுறது அசிங்கம் இல்லை. அவங்களும் வந்தாங்க, அதை நீங்கள் சொல்கிறதுல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா நான் அதை ஒத்துப்பேன். எப்படியா இருந்தாலும் அவங்க அழகாக தான் இருப்பாங்க. உங்கள் கண்ணும் அதில் தான் போகும். உங்கள் கண்ணுன்னா என்ன, மக்களுடைய கண்ணும் அதில் தான் போகுங்கிறது வேறு விஷயம். எடுத்து பெருசாக இப்படி காட்டுறது தப்பு யார் பண்ணா? அப்போது நான் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பேசினேங்கிறது மட்டும்தான் தப்புன்னா, நீ எதுக்கு அந்த படத்தை வந்து எல்லா பத்திரிகையும் போடுறீங்க, அன்றைக்கி மற்ற சேனலில் அதை பற்றி பேசுகிறீங்க? எந்த மோடியுடைய அம்மாவை கேவலமாக பேசியிருக்காங்கிறதுக்கு பதில் சொல்லாத ஒரு அற்புதமான தலைவர் இந்த விஷயத்துக்கு நயனாருக்கு பதில் சொல்கிறாருன்னா நான் என்ன பண்ணணும்? யாரை புறந்தள்ளணும்? நான் எனக்கு இப்போ இது ஆண் முக்கியம் இல்லை. ஏன் எல்லாருமே தானே தப்பு பண்ணீங்க? ஏங்க திரிஷாங்கிறது ஒரு நன்பியாக இருக்கக்கூடாதா? அதோட மேட்டர் முடிஞ்சிச்சு. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது சங்கீதா தானே. நீங்கள் இது கவலைப்படுறீங்க? 3 மனைவிகள் இல்லாமல் இருந்தாங்கன்னு நீங்கள் எதாவது சொல்ல வர்றீங்களா? நான் அதெல்லாம் பேசணுமா? இல்லை 2 மனைவி ஒரே டைமில் இருக்கிறது சர்வதேச குற்றம். என்றைக்காவது வந்து முதல் மனைவி கிட்டேருந்து கடிதம் வந்ததா? முதல் மனைவி இல்லை, ஆக்சுவலி முதல் மனைவியே 2வது மனைவி தான். 2வது மனைவி கிட்டேருந்து லெட்டர் வந்ததா? இவங்க வாழறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, இவங்க பொண்ணு எம்பி ஆகிறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு வந்ததா? ஒரு தேர்தல் ஆணையர் கேட்க முடியாதா? எப்படி அப்பா பேர் இப்படி போட்டிங்க, உங்களுக்கு நான் எம்பி இது டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இதெல்லாமா நம்ம பேசணும்? அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. 2 பேர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோமா, உங்களுக்கு என்ன? இப்போ நாளைக்கு வெற்றின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது திரிஷா இந்த திட்டம் உணவகம்னு ஒரு ஓப்பன் பண்ண வேணால் உங்களுக்கு கோவம் வரலாம். எத்தனையோ 2வது மனைவிகளுடைய பேர் தெருக்கள் பேரே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தெருக்கள் பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிங்க, தெருவுக்கு வந்துருச்சு, தெருவுக்கு பேர் வச்சாங்கன்னு நான் அதை ஜாலியாக எடுத்துகிட்டு போயிரு, இதுவும் கடந்து போன்ட்டு போயிடுவேன். அவன் தெருவுக்கு கொண்டு வந்து அவன் தெருவில் பேர் வச்சாங்க. ஸோ இது இல்லை நம்மளுடைய டிஸ்கஷன் பாயிண்ட். சுதந்திர போராட்டத்துக்கு அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியின் போது எத்தனை பேர் வந்தாங்க, அதில் அறிவார்ந்தவர்கள் எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாங்க? நல்லா யோசிச்சிங்களா? அங்கே கிருஷ்ணசாமி ஐயாவுக்கு தகைசால் விருது கொடுத்த போது சௌமியா மேடம் வந்து எந்திரிச்சு கை தட்டினது பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்தது. அவர் காங்கிரஸ், இவங்க பாமக. அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்களும் முரசொலி மாதிரி திரிஷான்னு பேசுவீங்க. பாமகவோட கூட்டணி போறாங்கிறீங்களா? இல்லை இல்லைங்க, அதில் எனக்கு வேற வருத்தம் இருந்தது. அதை சொன்னால் பாமக மக்களுக்கு கோபம் வரும். அதாவது அவர் சௌமியா மேடம் வந்தாங்க, மகளுங்கிறதுனால வந்தாங்க. அன்புமணி ஐயாவும் வரணுமா வேண்டாமா? மருமகனும் மகன் தானே, அவரே வரலைங்கிற சிண்டு முடிக்கிற வேலையை நான் நாரதர் மாதிரி பண்ணிட்டு போவேன். பிரச்சனை அது இல்லைங்க. அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணுறாரான்னு பாருங்கள். வாக்குறுதியே அவர் கொடுத்ததை நினச்சி ஓட்டு போடலைங்க. இவனுங்க போனால் போருங்கிறது முதல் எண்ணம், இவர் வந்தால் வரணுங்கிறது உங்களோட எண்ணம். இதுதான் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியும்னா, 40-45 வருடமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் 60 தேவாலயம், 6000 ஜப வீடு, தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சு டக்குன்னு ஒரு ஆள் கிடச்ச உடனே, அதாவது 25 வயசு வரைக்கும் ஒரு பையனை வளர்த்து ஸ்ரீதேவி கிடச்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இவங்க 45 வருடமாக அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்த மதம் பரப்புகின்ற வேலையை ஒழுங்காக பண்ணிவிட்டு ஒரு தேவதூதன் வந்தோடனே டப்புன்னு தூக்கி முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை ஜென்சி எல்லாம் சேர்ந்து, இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து டாஸ்மாகில் உட்காந்து யோசனை பண்ணி அல்லது கோவிலில் உட்காந்து யோசனை பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, இதே தானே இப்போ வீத லீடர்ஸோட அமைப்போட மூத்த சேவகர் அண்ணாமலை அவர்களும் சொல்கிறாரு. இப்போ இருக்க தமிழகத்தில் இருக்கிற
இளைஞர்கள்லேருந்து மக்கள்லாம் வந்து ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வராங்க. அதை நோக்கி தான் எல்லா கட்சியும் பயணிக்கணும். இல்ல பழைய புராணமே நம்ம பேசிட்டே இருக்கோம்னா இப்ப வேற எந்த கட்சிக்கும் வந்து கிடையாது. இன்னும் ஒரு எதிர்க்கட்சியான வேக்கம் இப்ப இருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக வந்துட்டாரு. ஆனா அவரை எதிர்க்கிறதுக்கான எதிர்க்கட்சி வேக்கம் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு 2 பதில் நான் சொல்றேன். ஒன்று, சட்டசபையில் வந்து ஏவாவேலு எந்திரிச்சு என்ன சொல்றாரு, ஈவே ராமசாமி ஐயாவால் தான் கல்வியே வந்தது அப்படின்றாரு. நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 1920 நீதி கட்சியோடைய பனியன் ஜட்டி சைஸ் தெரியாத போதே பாரதியார் ஐயா வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எழுதியிருக்காருங்க. பாரதியார் எழுதியிருக்காருன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதினா கூட கரெக்டாக எழுதுவாருங்கிற அளவுக்கு அவருக்கு ஞானம் உண்டு. அப்போ அவர் வந்து 1920 எழுதியிருக்காங்க. நீங்கள் என்னங்க இப்படி ஒரு கதை சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். இது நியாயமான கேள்வியா இல்லையா? இப்போ அவருக்கு யார் அதை பதில் சொல்லுவாங்க சட்டசபையில்? எல்லாம் பெரியாரிஸ்ட்டு. ஒரே ஒரு நீலகிரி மட்டும் அங்கே எந்திரிச்சு என்ன பேசும் பாவம். பாமகவும் ஈவே ராமசாமியை திட்டக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. சொல்கிறீங்களா? இது வந்து ஒரு பதில் என்னுடைய. 2வது, அண்ணாமலைஜி அதோட நிறுத்தலை. குஜராத்துக்கு தான் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி ஜேவிசி ஸ்ரீராம் நேற்றுக்கு ஒரு அழகாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. 39% இந்த ஏஐ பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு தான் போயிருக்கு. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் பிஜேபி ஆளுகின்ற மகாராஷ்டிராவுக்கு இருக்குது. இன்னொரு மாநிலத்துக்கும் இருக்குது. தமிழ்நாடு 5% தான் இருக்குது. ஆக குஜராத் அதில் பேர்லேயே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. அப்படின்னா 5க்கு கீழே இருக்குது. ஸோ பொய் சொல்லாதீங்க. குஜராத் வளர்ச்சியை தான் இந்தியா வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேளை நாளைக்கு வந்து திருப்பி எப்போதும் கிளாரிஃபை பண்ணுவீங்க. எங்கள் அண்ணாமலைஜி கிட்ட என்ன பிரச்சனைனா, அவர் முதல்ல புக் எழுதுவார், அடுத்த நாள் கோனார் நோட்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. 2த்தையும் நீங்கள் படிக்கணும். இப்போ அடுத்த நாள் அவர் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லுவார், இந்த மாதிரி நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவார். ஆனால் சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். அடிப்படை என்னென்னா சார், இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது வந்து உங்களுக்கு G20 ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நாளைக்கு பிரிக்ஸ் நடக்க போகுது. பிரிக்ஸ் தலைமைக்கு வந்திருக்கோம். நாளைக்கு ஒலிம்பிக் நடக்க போகுது. பாரதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அது டெல்லியில் மட்டும்தான் நடந்துட்டு இருந்தது. பிரகதி மைதானில் தான் நடக்கும். அதை சுற்றி தான் நடக்கும். G20 போதே 2023 22-23 இந்தியாவுடைய பல பகுதிகளில் G20 மீட்டிங் நடந்தது. எந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாலும் அது டெல்லியில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. பாண்டிச்சேரியில் பண்ணலாம், இதில் பண்ணலாம், அந்த வசந்த் நகர்னு ஹைதராபாத்தில் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா பூரா பரவலாக கொண்டு வந்தார். அப்படி இருக்கிறவர் குஜராத்தை மட்டும் வளர்த்தணும் அப்படின்னு நினைப்பாரான்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிற கருத்து நியாயமானது. பழைய பிரச்சனைலாம் பேசாதீங்க. நாமளும் அதை தான் சொல்கிறோம். பழையசெல்லாம் பேசினா அப்புறம் அண்ணாதுரை ஐயா மாற்றாந்தொட்டு மல்லிகைன்னு எதுக்கு சொன்னாருன்னு நான் சொல்லுவேன், வேற ஒருத்தர் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி என்ன பொசிஷன், இன்றைக்கி இந்த நாட்டை எப்படி கொண்டு வர போகிறோன்னு பேசுங்கன்னு. இன்னி வரைக்கும் சட்டசபையில் நாளைக்கு தமிழ்நாட்டை எப்படி கொண்டு போகிறோங்கிறத பற்றி ஏதாவது பேசினாங்கங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? இத்தனைக்கு நேரலையில் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஏவாவேலு எந்திரிச்சு இது பாருங்க, நாங்களாம் எங்களை திருத்திக்க மாட்டோம், திடீர்னு அடிச்சுப்போம் கடிச்சுப்போம், நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் சபை குறிப்பிலேருந்து நீக்கி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்படி சட்டசபையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. எங்கேயாவது நாளைய தமிழகத்தை பற்றின பேச்சு எங்கேயாவது வந்ததா? அதை வேணால் அண்ணாமலை சொல்கிறாருன்னு நீங்கள் இல்லை. அண்ணாமலை இன்னொன்று சொல்லியிருக்காருல்ல, ஊழல் நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏன்டி ஆடியோ ஆதாரங்கள், சில பல அமைச்சர்கள் வந்து நான் காசு கொடுத்து ஜெயித்தேன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்கன்னு கமிஷன் கேட்குற ஆடியோ ஆதாரங்கள் இருக்கு. 1 வருடத்துக்குள்ள நீங்க திருத்தி கொள்ளவில்லை என்றால் எதிர்த்து நாங்க வருவோம் அப்படிங்கிறார். இப்போ அண்ணாமலையோடைய பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. யார் திருடினாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்லணும்? திருத்திக்கோங்க, திருப்பி கொடுங்கன்னு எப்படி சொல்லுவார்? திருத்திக்கோங்க, இல்லைனா 1 வருஷம் கழிச்சு நான் வந்து உங்களை பிடிப்பேன் சொல்லுவாரா? அது எப்படி சொல்ல முடியும்? ஏன் பர்ஸ் கரெக்டா? அப்போது ஒரு தவறு நடந்திருக்கு, 2 பேர் பேசியிருக்கான், இது என்ன அமாவாசை குறித்து 1 வருஷம் கழிச்சு சொல்கிறது? இன்னைக்கு தானே சொல்லணும். நான் சொல்கிற புரியுதுங்களா? உங்கள் பர்ஸாக இருந்தால் இந்த பாருங்க கார்த்தி, நீங்கள் திருடினீங்கிறதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்குது, நீங்கள் எப்படியாவது திருப்பி கொடுங்க, 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு நான் சொல்லுவேண்ணா? தவறு இருந்தால் சொல்லுங்கள். இப்படி தான் சுப்பிரமணிய சாமி ஒரு முறை என்ன பண்ணார், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவரை நான் உள்ளே தள்ளிடுவேன், மிக சீரியஸான வழக்கு இருக்குன்னார். மிக சீரியஸான வழக்கு இருக்குன்னா நேற்றுக்கே தள்ளியிருக்கணும், இன்றைக்கி தள்ளாமல் இருக்கிறதே தப்பு. அது என்ன அரசியலுக்கு வந்தால் தான் தள்ளுவேன்னா என்ன அர்த்தம்? அப்போ அது வரைக்கும் அவர் சினிமா ப்ரொடியூசராக தப்பு பண்ணலாமா, அல்லது நடிகராக தப்பு பண்ணலாமா? இது என்ன பேச்சு? தப்பு இருந்தால் உடனே சொல்லுங்கள்.
அவ்வளோதான் என்னோட கருத்து. இப்படியே தான் நீங்கள் டிஆர் பாலு விஷயத்தில் சொன்னீங்க. அவர் தான் சொன்னார் பாவம். டிஆர் பாலு தான் மானம் போச்சுன்னு வந்தார். அதுக்கப்புறம் 2 கப்பலில் அவரே மானத்தை ஏற்றினார். அதுக்கப்புறம் திடீர்னு வாபஸ் வாங்கிட்டார். இப்போ இந்த கதையை படித்த நான் முட்டாளா, அவங்க 2 பேரும் முட்டாளா, புத்திசாலியா எனக்கு சொல்லுங்கள். இவங்க கேஸ்லாம் படித்து தீவிரமாக இவருக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்ச நான் முட்டாளா, இல்லை அவங்க 2 பேரும் அறிவாளியா எனக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் விவாதத்துக்கு சரியில்லைங்க. பட் எனியோ அண்ணாமலையை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர் ஐபிஎஸ் அறிவாளி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தேசப்பற்றாளர்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இன்னொன்று சொல்கிறாரு, டெல்லியிலேருந்து அதனால தான் நான் வெளியிலே வந்தேன், டெல்லியிலேருந்தோ இல்லை பனையூர்லேருந்தோ இல்லை அறிவாலயத்துலேருந்தோ ஒரு முடிவு எடுக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறாரு. ஆமாம், அது தப்பே கிடையாது. டெல்லியிலேருந்து இப்போது தமிழ்நாட்டில் திமுகவுடைய கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எங்கே வைப்பாங்க? அறிவாலயம் தான். அது என்னங்க அது? அப்போ ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு வரணுமா? நீங்கள் எல்லா இடத்துலையும் நடத்துங்க. 38 மாவட்டத்திலையும் திமுக மீட்டிங் நடத்துங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அதுக்காக தானே கூட்டு வச்சு ஒரு இடத்துல நடத்துகிறாங்க. நான் சொல்ல புரியுதா? அதனே நீ கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிக்கிறது என்ன நினச்சிட்டு இருக்க? என் வீட்டில் வந்து விசாரி சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டில் விசாரித்தா பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு கொடுத்துருவான், போலீஸ்காரனையோ உங்களையோ. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் பேச முடியும். இதில் என்ன தவறு இருக்குது? ஒரு முடிவை பாராளுமன்றத்தில் தான் எடுக்கணும். அது என்ன பாராளுமன்றத்தை டெல்லியில் வச்சிருக்கேன்னு வடிவேலு மாதிரி கேட்டு மேப்பை திருப்பி வைக்க முடியுமா? தமிழக மக்களோட உணர்வு அவங்களுக்கு வந்து தெரியுதா? அந்த பிரதிபலிப்பு இல்லை. நீங்க இருக்கிறது அதுக்கு தானே தலைவரே. பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனும் தான் உலகத்தை காப்பாற்றுறான்னு எனக்கு நல்லா தெரியும். சரஸ்வதியோ லக்ஷ்மியோ தட்சிணாமூர்த்தியோ இருக்கிறது அதுக்கு தானே. நீங்க தானே எடுத்து சொல்லணும், வேற யாரும் சொல்லுவா? எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண சொல்றீங்களா? எல்லாத்தையும் ஓப்பன் மீட்டிங்காக வைக்க சொல்கிறீங்களா? இப்போ வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ டெல்லியில் ஒரு முடிவு நீங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, நான் அண்ணாமலைஜிக்கு மட்டும் சொல்லலை, வளரணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் பிரிவினைவாதத்தை தான் தூண்டுறீங்க. அது வந்து டெல்லி ஏதோ வேற, தமிழ்நாடு வேறங்கிற மாதிரி மற்றதை சொல்கிறீங்க. முடிவு எங்கேயா இருந்தாலும் அங்கே தானே இங்கே எடுத்தாகணும். ஜென்சிக்கு சொல்கிற மாதிரி சொல்லட்டுமா? உன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு நீ அவ வீட்டுக்கு தானே போயிருக்கணும். நீ எதுக்கு பார்க்குக்கு வர சொன்னேன்னு நான் கேட்கலாமா? அவ செருப்பால் அடிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ பார்க்கில் வந்து பேசுகிற நியாயமான விஷயம் தானே. ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங் ஏதோ ஒரு இடத்துல தானே இங்கே நடத்த முடியும். டெல்லியில் தான் பண்ண முடியும், அறிவாலயத்தில் தான் இங்கே நடக்க முடியும், வேற இதில் நடக்க முடியும். என்னுடைய மனைவி பேரில் ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டு 6-7 வருஷம் வெவ்வேறு இடத்துல சுற்றிட்டு என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதுக்கு உயிர் பீச்சிட்டு நான் பொதுவாதம் பேசலாமா? டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு இப்போ ஆயிடுச்சோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தீய சக்தி வர்சஸ் தூய சக்தின்னு ஆகலைங்க. தீய சக்தி சட்டமன்ற நேரலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, விவாதத்தில் இருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ள காரசாரம் தான் இருக்கிறத விட மற்ற எந்த கட்சிகளும் அவ்வளோக்கு ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஏன் முரசொலி படிச்சீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. உங்களுக்கு தூய சக்தி தானேங்க. சரி, இவங்கெல்லாம் தீய சக்தி இல்லைங்க. சூத்திரதாரி கருணாநிதி ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, கருணாநிதியின் பேர் சொல்லிட்டேனே, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்றீங்க. அப்போ உங்கள் தீய சக்தி யாரு? கருணாநிதி இல்லை. அவங்க வந்து அரசியல் மாண்பு கருதி இந்த மாதிரி பேர் வேணா அப்படிங்கிற. ஏங்க தீய சக்தின்னதுக்கு அப்புறம் மாண்பு என்னங்க வேண்டி கிடக்கு? எம்எல்ஏக்குன்னு ஒரு மாண்பு இருக்குங்க, நான் அதை மறுக்கலைங்க. எம்எல்ஏக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, சபாநாயகருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேங்க. இப்போ அவர் தீய சக்தின்னு யாருங்க சொல்றாரு? தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. ஒரு போலீஸும் ரவுடியும் உட்காந்து பேசுறது தானே இங்கே தீய சக்தி தூய சக்தி? நான் கரெக்டாக சொல்கிறேன்னா? தூய சக்தி தீய சக்தி கரெக்டாக. திருடனை உட்கார வச்சா பேசுவீங்க? சட்டசபைனா உட்கார வச்சு தான் பேசணும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு இத்தனை நாள் நடந்ததை அவை குறிப்புலேருந்து நீக்கினது 10 பிரச்சனையை பேசினா, பிரச்சனைனா இஷ்யூ இல்லை, 10 விவாத பொருள், அதாவது 10 தப்பு பண்ணியிருந்தா அதில் 8 தப்பு அவை குறிப்பிலேருந்து நீங்கிடுது. நான் பேசியிருக்க கூடாது அல்லது அதிகமாக நீக்கிறீங்க. இப்போ என்ன, நீங்கள் 2 பேருக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் நடத்திக்கிட்டு எதாவது பண்ணுறீங்களா? உங்களுக்கு தீய சக்திங்கிறது யாருன்ற நான் ஸ்டாலின் ஐயா மேல் எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டுன்னு விஜய் சொல்கிறாரு. அப்போ தீய சக்தி யாரு? கேட்டுக்கிட்டு இருந்த மக்களா, முட்டாள்களா? மீட்டிங்கில் பேசும்போது உங்களுக்கு தீய சக்தி யாருங்க? திமுக தானேங்க சார். அப்புறம் என்னங்க கருணாநிதி ஐயா பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு எங்கள் சோ ஐயா சொல்லுவார். நான் திரைப்படத்தில் இருந்தேன், அதனால் நான் கலைஞர்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், என்னை கருணாநிதி என்று பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு நாகரீகம் கெட்டு போச்சுன்னார். எங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானே உங்கள் அப்பா அம்மா பேர் வச்சுருக்காங்கன்ட்டு நான் அன்னிலேருந்து கருணாநிதின்னு தான் கூப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். அதுதானே எங்கள் நியாயம். என்னங்க தப்பு பண்ணிட்டோம்? தட்சிணாமூர்த்தி நான் கூப்பிட்டுட்டேன்,
என்னை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவர் பேர் மாற்றிட்டாருன்னா நான் அதை ஒத்துப்பேன். அதான் நாகரிகம். இதில் கலைஞர்னு கூப்பிடணும். ஏங்க அப்போ தீய சக்தி யாருங்க? அவருக்கு என்ன பண்ண போறீங்க? யாரையும் தூக்கி உள்ளேயும் வைக்க போகிறது இல்லை, சும்மா மிரட்டிட்டு தான் இருக்க போறீங்க. நீ 700 கோடி எங்கிருந்து வாங்கினார் என்று தெரியும். அவன் உடனே உங்கள் மாமனாரை போய் கேளு. கிளம்பி போயிட்டாருன்னா போய் கேட்டு வரேன் மாமனாருக்குன்ட்டு சட்டசபை என்ன ஆகுது? இல்லை அவரு தான் சொல்லிட்டார்ல உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு. அதாங்க, இது அப்பா கிட்ட கேட்கறதுக்கும் மாமனார்கிட்ட கேட்கறதுக்கும் நான் ஏங்க சட்டசபையில் உட்காரணும்? நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ என்ன பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனமா இல்லையா? நீ என்ன பண்ணியோ அது சொல்கிறது தானே யோக்கியத்தனம். ஸோ இது மாதிரி ஒரு சட்டசபை நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது. திமுக மைனஸ் மன்னராட்சி இசிகொல் டு தாவேகா, அதிமுக மைனஸ் சசிகலா இசிகொல் டு தாவேகா ஆச்சுன்னா எனக்கு சந்தோஷம். அதிமுக மைனஸ் சசிகலான்னா 2011 இல்லை, வெளியேற்றினாங்களே அது இல்லை. நான் சொல்கிறது 91 இருந்தேன். அப்படி நடந்ததுன்னா நான் ஒத்துப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கும்னா எனக்கு பிஜேபியே வேணான்ருவேன், தாவேகாக்கு வந்துடுவேன். அதிமுக மைனஸ் சசிகலா. ஏன்னா திமுக மைனஸ் மன்னராட்சி விஜய்ங்கிறத என்னால் ஒத்துக்க முடியும். ஏன்னா கூட இருக்கிற 5 பேர் இருக்காங்க இல்லையா, அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி இங்கே 5 திருடர்கள் இருக்காங்க. இவருடைய பையனை கொண்டு வந்தால் சும்மா விட்டுற மாட்டாங்க. ஏற்கனவே திரிஷாவை பற்றி இவங்க என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, யார் அந்த செய்திகள்லாம் வெளில விடுறாங்க, நிறைய ரீல்ஸில் எப்படி கேவலமான வார்த்தைகளோடு வருதுங்கிறதுலாம் நமக்கு நல்லா தெரியும், விட மாட்டாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி வாசஸ் தூய சக்தின்னு ஒரு ஆட்சி வந்தது, அதுக்கு நீங்கள் தூய சக்திக்கு 108 சீட்டு ஓட்டு போட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா உண்மை இல்லை. அங்கே நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் முன்னாள் இந்நாளுக்கான சட்டசபை தான். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். பால்கரம்.